இன்னைக்கு நம்ம பிளாக் லவர் 60th எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல ஹீரோ பையன் அவன் 2 சோடையை வச்சு அந்த டிராகனை காலி பண்ணியிருப்பானா. இதை பார்த்து அந்த சூனியக்காரியோட ராணியுமே பரவாயில்ல, எதிர்பார்த்ததை விடவும் இவனை மாதிரி ஒரு இம்பர்ஃபெக்டான ஆளுகிட்ட இவ்வளோ பவர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலன்னு நினைப்பாங்க. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் அந்த ஃபான்சல் டைமண்ட் கிங்டம் சேர்ந்த எல்லாரையுமே தனியால ஏத்து நின்றுகிட்டு இருப்பானா. அப்போ அந்த லாட்ரோஸ்ங்கிறவன் யார் அவன் தனியா வந்து நின்று காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஃபான்சலை பார்த்து நக்கல் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபான்சல் மார்ஸ் கிட்ட உனக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கக்குள்ள என்ன நம்ம கிட்டலாம் பேசுறான். ஓ ஃபான்சல், நீங்க தான் வாத்தியாரா, இன்னும் உயிரோட இருக்கிறீங்களான்னு சொல்லி இந்த லாட்ரோஸ் ஆச்சரியப்பட்டுட்டு அட்டாக் பண்ணவும் ட்ரை பண்றான். கடைசியா உங்களை நான் எப்ப பார்த்தனோ அப்ப இருந்ததுக்கு இப்ப நீங்க ரொம்பவுமே மாறி இருந்திருக்கீங்க. தேவையில்லாம உங்களுக்கு இந்த டெக்னிக்லாம் சொல்லி கொடுத்து நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அந்த தப்பை எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு அவனும் சண்டை போடுறதுக்கு தயாராக பரவாயில்லைய வாத்தி ஓடாம எதிர்த்து நிக்கிறேன். ஆனா முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, எங்களோட ராஜா டைமண்ட் கிங்டமோட ராஜா கொஞ்சம் உடல்நிலை குறைபாடோட இருக்கிறாரு. ஆனா அதான் இந்த வில்லேஜ்ல இருக்கிற ராணி கிட்டத்தட்ட 100கணக்கான வருஷமா உயிரோட இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆகையால் அவ எப்படி உயிரோட இருக்கிறாங்கிற விஷயத்த தெரிஞ்சுட்டு போறதுக்கு வந்திருக்கோம். எங்களோட மிஷனை தடுக்கிறதுக்கு எவனாவது வந்தானா அவனை மட்டை பண்ணிட்டு இந்த காட்டையே அழிச்சிட்டு போகலாங்கிறதா ஐடியா. அப்படி இருக்கும்போது தான் ஐ ஆஃப் த மிட் நைட்ஸ் இந்த இடத்த அட்டாக் பண்றாங்கிற விஷயம் கேள்விப்பட்டு சரி கூட்டத்தோட கூட்டமா கோவிந்தா போட்டு வந்துடலான்னு சொல்லி தான் ஆளுங்களை தட்டிட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு அதை பெருமையா பேசிட்டு இருப்பானா. உங்களை மாதிரியான ஆளுங்களை அந்த டைமண்ட் கிங்டம் இந்த ஒரு காரணத்துக்காக தான் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுதான் நான் அதுல இருந்து விலகி வந்தன்ட்டு அவனோட வின் மேஜிக்கை பயன்படுத்தி அங்க அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்த அல்லக்கைங்க எல்லாரையும் அவன் மட்டை பண்ணிட்டு இருப்பானா. அந்த அல்லக்கைங்களுமே சண்டை போடுறதுக்காக ஆர்வம் காட்டுவாங்க. ஏன்னா இந்த ஃபான்சலுங்கிறவன் ஆக்சுவலி அந்த கிங்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு துரோகி தானே. அதனால இவன் தலைக்கு நல்ல வேலையா ஒரு பவுண்டி வச்சிருப்பாங்க போல. சோ அதனால இவனை மட்டை பண்ணிட்டு எப்படியாவது அந்த பவுண்டி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. ஆனா உள்ள இறங்கி ஆளுங்களை அடிச்சிட்டு இருக்கும் போதுமே மார்ஸா இருக்கட்டும் லாட்ரோஸா இருக்கட்டும் அவனுங்க 2 பேரும் இன்னும் இறங்கி சண்டை போட்டு இருந்திருக்க மாட்டாங்க. மேபி அவனுங்க 2 பேரும் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க. அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணா கூட இருக்கிற அவனுங்க ஆளுங்களே பாதிப்படைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு அமைதியா இருக்கிறானுங்க போல. இது அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பான். சோ ஃபான்சலை அட்டாக் பண்றதுக்காக அந்த டைமண்ட் கிங்டம் சேர்ந்தவங்க எல்லாரும் ஃபான்சலை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஆல்மோஸ்ட் காட்டுக்கு சென்டர்ல வரும்போது ஆல்ரெடி மரியல் அங்க சண்டை போடுறதுக்காக சில சூனியக்காரங்க எல்லாரையும் ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பா. அவங்க கூட ஒன்னா சேர்ந்து அந்த டைமண்ட் கிங்டம் ஆளுங்களை எதிர்க்க மரியலுமே ஒரு அசாசின் தானே. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்னீக்கியா அந்த செகண்ட் கிரேட்ல இருக்கிற கமாண்டர்ஸ் எல்லாரையும் காலி பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. மரியல் டைமண்ட் கிங்டம்ல ஒரு அசாசினா வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கூட கருணையே இல்லாம ஏகப்பட்ட பேரை கொண்டு குமிச்சிருந்திருப்பா. சின்னவங்க பெரியவங்கன்னு சொல்லி எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம பயங்கர ரூத்லெஸ்ஸான ஒரு ஆளா இருந்திருப்பாளா. அதே மாதிரியான ஒரு ரூத்லெஸ்ஸான ஆளு தான் உப்பவும். ஆனா வேற நல்ல விஷயங்களுக்காக அப்படின்ட்டு அந்த கமாண்டர் அவ காலி பண்ண. அதுவே ஃபான்சலோட கேர்ள் ஃப்ரெண்டான அந்த டாமினா இருக்கிறாள், அவ இந்த வில்லேஜ்ல இருக்கிற சில செக்யூரிட்டி கோல் அந்த பொம்மை மாதிரி என்னமோ ஒன்று பறந்து வந்துட்டு இருந்ததுல அதுல சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து அது எல்லாத்தையும் எதிரிங்க வர வழியில வச்சு கம்ப்ளீட்டா பிளாஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த பிளாஸ்ட்ங்கிறது மியர் டிஸ்ட்ராக்ஷன் தான். அதுக்கப்புறம் சில சூனியக்காரங்களா இருக்கிறாங்க, அவங்களும் உள்ள இறங்கி சண்டை போட நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்த அந்த லாட்ரோஸும் ஓகே எல்லாரும் சண்டை போட்டு எடுக்கிறானுங்க, நம்ம ஆளுங்க உதவுங்கிறத பாக்குறதுக்கும் ஜாலியா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த சண்டையோட முடிவுங்கிறது எப்படி போனாலுமே அது நமக்கு சாதகமாக தான் முடிஞ்சாகணும். அதுக்கு நானும் களத்துல இறங்கணும்னு வந்தா ஃபான்சல் வரான். அவனோட வின் மேஜிக்கை யூஸ் பண்ணி லாட்ரோஸ் அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு போதும் இதோட நிறுத்திக்கடான்னு சொன்னா. நான் ஏன் நிறுத்திக்கணும், இவ்வளவு நாளா நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நாங்க எல்லாருமே ஒரு கில்லிங் மிஷினா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தானே. மத்தவங்களை எப்படி மறுகையா பண்றதுன்னு சின்ன வயசுல இருந்து இவரே கிளாஸ் எடுப்பாராமா. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இவர் புத்தராயிட்டு நம்ம எல்லாரையும் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஏத்துக்கணுமாயா அப்படின்னு கேட்டா. இந்த கேள்விகள் கில்ட் எல்லாமே ஃபான்சலுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். பட் ஃபான்சலோட கடைசி ஸ்டூடெண்டா நம்ம ஹீரோ பையன் இருந்திருப்பான்ல ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி. அட்லீஸ்ட் என்னோட கடைசி ஸ்டூடெண்ட் கிட்டையாவது இந்த பவர்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதனால அவன் வார்த்தைகள் எக்காரணம் கொண்டும் என் பார்வையை தகர்க்க முடியாதுன்னு அவன் அப்பயுமே சண்டை போறதுக்காக தான் இறங்குறான். ஒரு சின்ன பிளாஷ்பேக் வேற, மார்ஸ் லாட்ரோஸ் இவங்க நிறைய பசங்க எல்லாருமே இந்த ஃபான்சலுக்கு தான் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க போல. சொல்லி கொடுத்திருந்தாலும் உங்களோட பவர்ஸ் எல்லாத்தையும் நீங்க மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு பக்கம் எத்திக்ஸுமே சொல்லி கொடுக்க தான் செஞ்சிருந்திருப்பான். ஆனா இது வரைக்கும் டீச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லேயே பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஆள் அப்படின்னா அது மார்ஸா தான் இருக்கும். அதனாலேயே மார்ஸை வந்து அப்புறமா டீல் பண்ணிக்கலான்னு மார்ஸ் சண்டை போட வரும்போது வின் மேஜிக் யூஸ் பண்ணி அவனை பறக்க விட்டுட்டு லாட்ரோஸை காலி பண்றதுக்காக தான் அவன் பயங்கரமா அவனோட பவர்ஸை வந்து யூஸ் பண்றானா. லாட்ரோஸ் சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு எலிமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆளா தான் இருப்பான். அவங்கிட்ட மேஜிக் இருக்கும், பட் பர்டிகுலர்லி அவன் ஒரு எலிமெண்ட்டை வந்து மாஸ்டர் பண்ற மாதிரி ஆள் கிடையாது. எப்படி இந்த ஃபான்சல் வின் மேஜிக்கை பயன்படுத்துறானோ இல்ல அந்த மார்ஸ் கிறிஸ்டல் மேஜிக் பயன்படுத்துறானோ இது எதுவுமே அவன்கிட்ட இல்ல. அதனாலேயே இவனை முதல்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஹெவியா ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி இருந்திருப்பானா. லாட்ரோஸும் சார் என்ன விட்டுருங்க அப்படின்னு பயங்கரமா அலற மாதிரிலாம் தெரியும்.
தெரியும். ஆனா அதுக்கப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே நக்கலா ஏன்டா டேய் இதெல்லாம் என் மேல ஸ்கிராட்ச் போடும் அப்படின்னு எதிர்பார்த்தியாடான்னு அப்படியே அந்த மொத்த அட்டாக்கையும் அப்சர்வ் பண்ணிக்குவான். இந்த விஷயம் அந்த ஃபான்சலுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இவன்ட்ட இப்படி ஒரு பவர்லாம் இருந்தது இல்லையேன்னு. அந்த லாட்ரோஸும் இது எல்லாத்தையுமே அந்த டைமண்ட் கிங்டமோட ரிசர்ச்சஸ் வச்சு அதுக்கப்புறம் மாத்தி அமைச்சிருந்திருப்பான் போல அவன் பாடியில. எந்த மாதிரியான ஒரு அட்டாக்கா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவனால அதை திருப்பி பயன்படுத்த முடியும். விச் மீன்ஸ் இப்போ நம்ம ஃபான்சல் எந்த மாதிரியான ஒரு அட்டாக்கை இவன் மேல பயன்படுத்தினானோ அதை அப்படியே இந்த இடத்துல ரிவீட் அடிக்க போறான். அப்புறம் வாத்தியார் ஒரு சின்ன ஃப்ரீயான அட்வைஸ் மட்டும் சொல்லிக்கிட்டா, உனக்கு ரொம்ப பிடிச்ச யாரையாவது இந்த காட்டுக்குள்ளே இது நீ கூட்டிட்டு வந்திருக்கியா? ஏன்னா இந்த அட்டாக்கு எவ்வளவு பவர்ஃபுல் உனக்கே தெரியும். நான் அதை திருப்பி யூஸ் பண்ணனு வையேன் மகனே அவங்க எல்லாரும் காலிடா அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுக்கும்போது இதை புரிஞ்சுக்கிட்ட ஃபான்சலும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த மரியலும் அங்க இருக்கிறாங்களே அதனால வேகமா அவங்கள காப்பாத்திருக்க போறான். ஆனா நீ போறதுக்கு முன்னாடியே நான் அட்டாக் பண்ணுவேன்னு அந்த லாட்ரோஸ் அவன்கிட்ட இருக்கிற மொத்த எனர்ஜியுமே ரிலீஸ் பண்றானா அந்த காடு ஃபுல்லாவே அந்த அட்டாக்குங்கிறது போகுது. ஈவன் அவன் கூட்டிட்டு வந்த ஆளுங்க மேலேயுமே அந்த அட்டாக்லாம் பட இதை பத்தி அவன் கேர் பண்ற மாதிரியே இல்ல. மொத்த காடும் அழிஞ்சிருக்கு. சூப்பர். என் வாத்தியார் போய் அவன் ஆளை காப்பாத்தினானா அப்படின்னு பார்த்தா எஸ் ஓரளவுக்கு ரீச் பண்ணி அந்த டாமினாக்கு பெருசா எந்த அடியும் படாத அளவுக்கு காப்பாத்தி இருந்திருப்பான். அப்புறம் வாத்தி இவ தான் உன் ஆளா இவளை கூட்டிட்டு தான் ஊரை விட்டு ஓடி வந்தியோ? சோ சேட். ரொம்ப புவரான ஒரு சாய்ஸா இருக்கு. சரி இவளை எனக்கு பிடிக்கல தூக்கி மட்டை பண்ணிடலாமான்னு ஏர்ல தூக்கி போட்டு அட்டாக் பண்ணலான்னு போகக்குள்ள அப்போ யாரோ அந்த அட்டாக்கை தடுக்கிறாங்க. அது யாருன்னா மார்ஸா இருக்கும். ஏன் காப்பாத்தினானு ஃபான்சல் புரியல. லாட்ரோஸுக்கும் அதே கேள்விதான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற? அதுக்கு மார்ஸும் அன்னெசரியா மத்தவங்களை கொலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளோட வேலைங்கிறது இங்க இருக்கிற சூனியக்காரியோட குயினை தூக்கிட்டு போறதுதான். டே மார்ஸ் நீ சொல்றது எனக்கு புரியுதுடா. இருந்தாலும் அந்த ஃபான்சல் ஆக்சுவலி ஒரு துரோகி தானே. அவனை கூட்டிட்டு போய் கிங்டம்ல கொடுத்தோம் அப்படின்னா கூட நமக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் பேரும் புகழும்லாம் கிடைக்கும். அவன் ஒரு குற்றவாளிடான்னு சொன்னா அதுக்கான எந்த ஒரு அவசியம் இல்லைன்னு சொல்லுவானா? உண்மையாலுமே அவசியம் இல்லைங்கிற வார்த்தை வாயில இருந்து வருதுன்னா நீ இந்த கண்ட்ரிக்கே துரோகம் பண்ற மாதிரி அர்த்தம். நீ இந்த கண்ட்ரியோட ஒரு துரோகியாடான்னு கேட்கக்குள்ள என் வாத்தியாரை காப்பாத்துறங்காட்டி இந்த கண்ட்ரிக்கான ஒரு துரோகின்னு அறிவிக்கப்படுவன்னா இருந்துட்டு போகிறேன்னு சொல்லக்குள்ள லாட்ரோஸ்க்கு இதை கேட்டோன்னே ஆஹா இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலை அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம மார்ஸை சுத்தமாவே பிடிக்காது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்காத என்னைக்காவது இவனை காலி பண்ணிட மாட்டாமா அப்படின்னு பயங்கர ஈகரா இருந்த ஒருத்தன். சோ இப்போ லீகலா கண்ட்ரிக்கு எதிராக செயல்படுறான் அப்படிங்கிற காரணத்தை வச்சு அவனை காலி பண்ணலான்னு அட்டாக் பண்ண போகக்குள்ள அவன் முதுகுல யாரோ கத்திய சொருகிறாங்க. ஆனா அந்த கத்தி எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு மறுபடியும் சண்டைக்காக போகும்போது அந்த மரியலையுமே மார்ஸ் தான் காப்பாத்துறான். பிளஸ் இவனை சும்மா எழுத்து நல்லா சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு மார்ஸ் உடனே அங்க இருக்கிற எல்லாரையுமே காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போது இவனை ஏதாவது பண்றதுக்கு ஐடியா இருக்குதாடா அப்படின்னு ஃபான்சல் கேட்கும்போது லைக் பெருசா இவனை யாரும் டைரக்டா கன்ஃபரன்ட் பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது. ஆனா ரெண்டு வழி இருக்குது. ஒன்னு இவனால மத்த எனர்ஜிஸை கன்சியூம் பண்ண முடியுங்கிற காரணத்தால இம்மன்ஸா அவனால கன்சியூம் பண்ணவே முடியாத அளவுக்கு பயங்கரமான மேஜிக்கை அவனை கன்சியூம் பண்ண வைக்கணும். மேபி அதுக்கு நாம இந்த சூனியக்காரங்களோட ராணியோட பவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அது இல்லனா வேற வழி இல்ல ஆன்டி மேஜிக் இருந்தாதான் இவனை சமாளிக்க முடியும்னு சொல்லுவான். அதுவே ஆஷ் தான் அந்த டிராகனை பீட் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் பொண்ணே சரண்டர் ஆயிரு இங்க பாரு தேவையில்லாமலாம் எதிர்த்துட்டு இருக்காது சரியான்ட்டு பொறுமையா அவகிட்ட அப்ரோச் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருந்தா அவளை சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற தீ மாதிரியே அவளுக்குள்ள இருக்கிற அந்த பகைங்கிறதுமே அணையில. பிளஸ் அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி தேங்க்யூ.